சூர்யா, மகா 2 பேருமே ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க. அதில மகா ஜெயிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா கத்துறாங்க. அத பார்த்து அப்படியே சித்ராதேவி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி பண்றாங்க. தாத்தா, பாட்டி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உள்ள வந்து மகா சொல்றாங்க காயத்ரி கிட்ட, "ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஜெயிச்சிட்டேனே!" அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா பார்க்குறாரு. "இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. சூர்யாவோட தம்பி போயிட்டு பிரபாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்படுறாங்க பிரபா. கட்டையை ஒன்று எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னது ஃபோன் பண்ணால் எடுக்கலையா? நான் அப்போது அனாமிகாவோட பேசிகிட்டு இருந்தேன். அனாமிகா என்கிட்ட அவங்க லவ்வை சொன்னாங்க தெரியுமா? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது பிரபாக்கு. கட்டையிலே இன்னும் 2 அடிக்கிறாங்க. "இங்கே பார், இனிமேட்டு நீ பேசவே பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா அங்கேருந்து போகிறாங்க. ஆமாம், பிரபா எதுக்காக இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட தம்பி யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. வீட்ல பயங்கர கோவமா இருக்காங்க கோடீஸ்வரி. அப்ப கரெக்ட்டா சேட்டு வந்து கேட்குறாரு, "எங்க பணம் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன என்ன கத்திட்டே இருக்க? பணம் தானே, தரேன் தானே சொன்னோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, எனக்கு பணம்லாம் கரெக்ட்டா வந்துடணும்" அப்படின்னு சொல்றாரு. "இல்லன்னா நான் வீட எடுத்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இன்னொரு வாட்டி வீட எடுத்துப்பேன் எடுத்துப்பேன் ஏதாவது சொன்னீங்க, எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே அப்படி தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமா கத்துறாங்க. "கத்தாத கோடீஸ்வரி, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. அங்கேருந்து சேட்டு போறாங்க. வீட்ல கௌதம் பேசிட்டு இருக்காரு. "பணம் வந்து யாருக்கோ தரேன்னு சொல்லிட்டு ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்டேன். பணம் குடுத்துருக்கீங்க. அது இல்லாம ரூ. 10,00,000 பணம் குடுக்க போறீங்களா? அவ்ளோ பணம் இருக்கா உங்ககிட்ட? நான் கேட்டா மட்டும் பணம் இல்ல, பணம் இல்லன்னு சொல்றீங்க. அப்போ பணத்தெல்லாம் தூக்கி தூக்கி யாருக்கோ குடுக்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கர கோவமா கௌதம திட்டுறாங்க. "என்னது? நீ இஷ்டத்துக்கு ஏதாவது புரிஞ்சுக்காத. நீ போய் எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு. "இல்ல, நான் இதெல்லாம் போயிட்டு அப்படியே தாத்தா கிட்ட சொல்றேன். தாத்தா உங்கள பார்த்துப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "ஐயோ! ஐஸ்வர்யா புரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்றேன்னு புரிஞ்சுக்கோ. கத்தாத, அமைதியா இரு" அப்படின்னு கௌதம் ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாரு.